நல்லா இருக்கிறியா? ஓய் ஓய் அருமையா இருக்கு பாப்பா உங்க குடித்துல. ஏய் ஓய் இத குத்துக்கல்ல நினைச்சா அப்படியே தொட்டு பாக்குற. என்னடி ஆளாளு கோபப்படுறீங்க? ஏய் இத தொடாம பேசு. என்ன தொட்டுன கெட்டா போயிடுச்சாது? தொட்டுட்டா நீ கெட்டுட்டா. அந்த இத தொட்டுனே நீ கெட்டு போய்டுவா. ஆனா அவங்க பொருள் அவங்க கிட்ட இருக்கு. அத வாங்கி நான் என்னமா பண்ண போறேன்? இத தொட்டுட்டு வச்சுக்க. அத கொண்டு போய் வியாபாரமா பண்ண போறேன். வியாபாரம் இல்ல போட்டு தொட்டுட்டு அந்த நினைப்பு உனக்கு வந்துரும். கூத்தாட மாட்டான். ஓய் அப்படி அந்த இடத்துக்கு போவாத போவாத. சிறப்பா கோமாத ஆடுறா. அந்த இடத்துக்கு போவாத. சரி 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 சரி. அதனால அது ஜாமி அது இழுக்கு மண்ணுடா. புதக்குழி மண்ணு. புதக்குழி மண்ணா? அந்த வேலையை காலை வச்சினாவே உள்ள போய் சேர்ந்து போயிடுவா. அங்க போக கூடாது. அந்த இடத்துக்கு இப்பங்காட்டியும் போவாத. அது நமக்கு தேவைப்படுறது இல்ல. சரி சரி நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டு அங்க போக மாட்டேன். சரியா? சிறப்பா கோமாளிட்டு இருக்கிற. சரி இத தொட்டுட்டு வச்சுக்க. ஆடத்தை விட்டுறப்பா வேணாம். அது தொட்டா? ஆமா இதெல்லாம் தொடாத. இத தொட்டீங்கலாம் பல பேர் கெட்டுருக்காங்க. அப்படியா? பெண்ணால கெட்டவர்கள் எத்தனை பேர் அப்ப கெட்டுருக்காங்க. எதுக்கு அதை வச்சிட்டு இருக்கீங்க? அறுத்து போட்டுங்களா ஒரு வேலை முடியும். ஏய் அதெல்லாம் கடவுள் கொடுத்தது. பரவாயில்ல. யார் கை கட்டுறாங்க? அதை வச்சிருந்தா நாங்க தான் கெட்டு போறோம். கட்சிக்காரவங்கம்மா. ஓ இவருடைய கட்சிக்காரங்க. ஆமா சரிண்ணா. நான் உன் கட்சி தான் எப்பவுமே. எப்பவுமே என் கட்சி தான் நீ. உன் கட்சி தான். பக்கத்துல வர மாட்டேங்க. அதான் ஒண்ணுமே இல்ல. இல்ல நாம ஏற்கனவே கடல்ல உளுந்து முதல்ல தட்டு தடு மாதிரி மேறி ஏறின ஆளு. ஓ நீங்க ஆமா அங்க வந்து உளுந்தன்னு வச்சுக்க. இந்த வேலை அத்து போயிடும். அதான் அத்து போய் தான் இருக்கு. அப்படியா? அப்படியா? சரியா? ஓய் காச்சக்கூடிய வீண் வார்த்தை எல்லாம் போகட்டும். போகட்டும். காச்சக்கூடிய வீண் வார்த்தைகள் எல்லாம் போகட்டும். சரி இருந்தாலும் ஏன்னா இல்ல இங்கம்மா ஓ அங்க பேசுறாங்க. அப்படி இருந்தாலும் சரியா? அருமையும் பெருமையும் சிறந்த அழகத்திரு பொன்னாட்டோட பேர் என்ன? திருநூறு அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னும் பாலமரத்து திட்டு. பாலமரத்து திட்டு. பாலமரத்திட்டு. பாலமரத்திட்டுன்னா ஆமா அதாவது கோயில் இல்லாத ஊரே குடியிருக்க கூடாதா? குடியிருக்க கூடாது. அது காரணம் என்ன தெரியுமா? கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதா? அப்படி கோயில்னு இருந்தா வருஷம் ஒரு முறை சரி தேர் திருவிழா போட்டு இப்படி நம்மளை போல நாடகக்கார விட வேண்டுமா? அப்படியா? அப்படி விட்டாக்கா இந்த கோயில் சிறப்பா இருக்குமா? இந்த ஊரு சிறப்பா இருக்குமா? இந்த ஊருடைய மக்கள் எல்லாம் வளர்ச்சியாக வருவார்களாம். ஆமா செழுமையா இருப்பாங்க. செழிப்பா இருப்பாங்க. இப்படித்தான் ஊரா பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு வயிற்ற வளர்த்திக்கிட்டு போறீங்க. யாரை ஏமாத்துற வேலை பாத்தியா? அப்படி இருக்க வேண்டுமா? என்ன அவசியம் இருக்குது? சாமி கும்பிட சொன்னிச்சு அவங்கள. சாமி உங்களுக்கு கொண்டு வந்து நீங்க கருத்திங்கிறதுக்கு பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு சாமி ஒரு குறை வைக்கிறீங்க. அவர் கட்ட வைக்கிறாரு. ஆமா ஆமா அப்படி இருந்து விட்டாலும் சரியா? ஆசைக்கு அறிவிக்கக்கூடிய எங்க ஆர்வம் நண்பன் ஆகிய லங்கவாதியாரு. லங்கவாதியார் தலைமையிலும் என்னுடைய ஆர்வம் அண்ணன் ஆகிய செல்லுவாதியார் தலைமையிலும் இப்போ இரண்டு பேர் தலைவரை தான் இன்னைக்கு நாடகம் அவங்க தலைமையில்தான் நடக்குது. தலை தாங்கி கொண்டு வருகிறார்கள். தலைமை தாங்கி நிக்கிறாங்க. தலைமை தாங்கி வருகிறார்கள். நடக்குது. தலைமை நடக்குது. ஆமா அப்படி இருந்து விட்டாலும் சரியா? அன்புண்டு சோலையிலே அருணு பொம்மலத்து அன்புண்டு காய் காய்த்து காயை சாப்பிட்டாலும் எப்படி இருக்கும்? அது ஒரு கசக்கும். அது ஒரு பழங்களா பழத்து அந்த பழத்தை சாப்பிட்டாலும் எப்படி இருக்கும்? இதுலதான் சிக்கலே முளைக்குது. ஏன்னா சிக்கல் அதுல அது பாருமா, அது அன்பா வாங்கி ஆச்சையா சாப்பிட்டா அது ஒண்ணும் ருசி கிடையாது. பழங்கிற வகையில மாங்காய் பழம் எல்லாம் திருடி சாப்பிடு பாரு, அருமையா இருக்கும். அதனுடைய திருடி அடி வாங்கிட்டோம்னா அதே டேஸ்டா இருக்கும். அப்படி இருந்து விட்டாலும் அது சரியா? இந்த பாராசபைக்கு முன்னாடி வந்தல்லவா நான் யார், எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன், என்னோட பேர் என்ன, என்னோட குலம் கோத்திரங்கள் என்ன? என்னமா வா சொல்லுங்க. குலம் கோத்திரம் மூத்திரமா எடுத்து விடு பாத்து. அது பல்லு குழாயில் போய் மாட்டேன். குலம் கோத்திரம் ஆமா சொல்லுங்க.
சாதியா ஏமாம்மா என்னோட பேராகி எப்படி தெரிஞ்சு விட்டையா இதுல காதல் நுழைஞ்சதா இன்னும் நுழையிலம்மா என்னோட பேருதான் எப்படி சுபத்திரை. உங்களோட பேர் சுபத்திரை. ஆமா ஏம்மா ஆ, உங்களோட பேரும் அழகான சுபத்திரை. சுபத்திரை. ஏம்மா அப்படி சுபத்திரையாக இருந்துட்டாலும் ஆ, உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? ஓஹோ, என்ன பெற்றெடுத்த நீங்க எப்படி பிறந்தீங்க? 10 மாதம் 10 மாதம் 300 நாள் சுமந்து ஆமா என்னை பெற்றெடுத்த ஆமா என் தாயாகிய தாய் ராரிரான்னு சொல்லி ஆமாம்மா லாரில போட்டு ஏன் யானை கட்டி என்ன தாலாட்டு பாட்டு பாடி யானை கட்டியா? ஆமா யானை கட்டியா? யானையில கட்டி தொட்டில போட்டு தொட்டில் கட்டி தாலாட்டு பாட்டு பாடக்கூடிய ஆ, என்னோட தந்தையார் யார் தெரியுமா? யாரும்மா? வா சொல்கிறேன். அப்படி ஆகட்டும். சாமி நான் பெற்றெடுத்த தந்தை யாரோ?
பர்க்கிரிசி 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 ஏகத்தில் பிறந்த சுபத்தை. ஆமா. 10 மாசத்துல பர்க்கிரிசி சரி அவருக்கு நீண்ட நாள் குழந்தையாக இரண்டு தப்பு பிள்ளையை போட்டு அங்க ஒரு கானகத்திலே யாகம் செய்தாராம். காலகத்துல ஆமா சரிம்மா கானகத்திலே யாகம் செய்த போது என்னோட அக்கா சாரி பெருந்துருவா பிறந்தாளா. ஓ பெருந்திருவாள் ஆமா சரி பெருந்துருவா பிறகு இந்த தங்கை சுபத்திரி பிறந்தேன். ஓ 2 பேர் பிறந்திருக்கீங்க. ஆமாப்பா சரிம்மா 2 பேர்கள் பிறந்தோம். 2 பேர் பிறந்து சரியா மங்க பருவ ஆணு பின்பு சரியா நான் யாரையும் மணந்தேன் தெரியுமா? யாருமா உன்னை மேலட்டாங்க? ஐயோ வேணா விட்டாங்களா? இல்ல மாலிட்டது யாரு? என்ன யாரும் மாலை இட்டாருக்கு தெரியுமா? யாரு உன்னை மேலட்டாங்க? வா சொல்லுங்க. உன்னை மேல போய் ஆகி போச்சா? ஆயி போச்சு எல்லாத்துக்கும் தான். உனக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. அதுல சந்தேகமா கேக்குறா நீங்க? அம்மா செட்டுல ஏதாவது வாரம் ஒன்றுல ஒதுக்கல இருந்தா கோமாளி பையனுக்கு பொண்ணு தொலாய் பார்த்த ஊர்ல யாரும் கொடுக்க மாட்டேங்கிறா. கோமாளிக்கு காரணம் என்னன்னு கேளு. எங்க ஊர்ல அருமையான பொண்ணுக்கு காரணம் என்னன்னு கேளுமா. சொல்லுமா. ஊரா கூத்தாடுறானா இவன் நைட்டு ஃபுல்லா கூத்தாடுறான். பகல்ல வாயை திறந்துக்கிட்டு தூங்குறான். கூத்தாடுறான் தூங்குற வேலைதான். இவனுக்கு நம்ம பொண்ணை கொடுத்து வீணா விதவே ஆக்கிறத நம்ம வீட்லயே கடந்து போகுதுன்னு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்றது கொண்டாந்து சந்தோஷம் நான் நினைக்கிறேன். அதனால சரி செட்டுல ஏதாவது 1 2 கிடைச்சா அப்படி ஓட்டியா ஓடிச்சலாம். அப்படி புடிச்சு பையன் கரமரம் சாத்தலான்னு பார்த்தேன். கடைசியா ஒன்னதான் கணக்கு போட்டு வச்சிருந்தேன். நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட சரி விட அவனுக்கு கிடைச்ச கல்யாணமா வேண்டாம். நான் கல்யாணம் பண்ணாம இருந்து சந்தோஷமா இருக்குது. விடு நாம கொட்டை போடாத சிவன் கோயிலுக்கு போலாம். சரியா 2 மணி ஆகுது. 2 மணி ஆகுது. 3 மணி ஆகுது. 3 மணி ஆகுது. ஏம்பா 3 மணி ஆகுது. என்னால கல்யாணம் பண்ணி இருந்தா என் பொண்டாட்டி என்ன எப்படிக்கிறா என்ன பண்றது அதே ஞாபகத்துல ஆமா கூத்து இங்க பாரு. சரியா 3 மணிக்கு கூத்தாடி புள்ள எல்லாமே இங்க ஆடுறோம். இந்நேரம் அவன் வீட்டுல அவன் பூமிட்டு ஆடுறான்னு தெரியல. கல்யாணம் பண்ணிட்டு உங்களை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி நினைக்கிறியா? கூத்தாடுற முறை பொண்டாட்டி அப்படி இல்ல. உன் மனிதனை எப்படி எண்ணம் கொள்ளுகிறாயோ அப்படியே நடக்கும். நடக்காதுடா. நடக்காதா? எதுக்கு கேமரா வச்சு பாரு. வீட்டுல இருக்குது. கேமரா வச்சுதான் வந்துக்கிறேன். வீட்டுக்கு போறதில்ல ஓய் சரியா என் மாமன் மலைக்கு பண்ணவர் யார்? மன்னவர்கள் யார் தெரியுமா? சரி நான் சொல்கிறேன். அப்படியே ஆகட்டும். ஐயா மாலை தாரத்தாமண்ணா
பாண்டவர் இருக்கிறார்கள் ஐயா. ஆமா ஆமா ஐயோ பெரிய பாண்டவர்களே பாண்டவர்களே நடுபிறந்தாகி ஓ நடுவில் பிறந்த நாயகர் நாயகனாகி சரி அர்ஜுனனே நான் மாலை இருக்கிறேன். ஓ நடால பிடிச்சுக்கிட்ட. நடாலா ஆ. அப்பா அருமையான ஆளத்தை முடிக்கிற போய் அப்படி அர்ஜுனனே நான் மாலை தெரிவித்திருக்கிறேன். அருமையான ஆளத்தை முடிச்சுக்கிற அம்மா அர்ஜுன மன்னனுக்கும் ஏதோ உங்க சுபத்திர அம்மாவுக்கும் ஏதோ குழந்தை கூட ஏதோ புழு பூச்சி நிக்குதுன்னு சொல்லுமா கேட்டாயே கேள்வி ஒரு கேள்வி என்னன்னு கேட்டனா அப்படி யாருமே கேட்கல. இந்த கோமால் சரியான கேள்வி கேட்டுட்டாப்பா. ஏப்பா ஏதோ குழந்தை குட்டி ஏதோ நிக்குதுன்னு கேட்டா ஓஹோ இதோ குழந்தை குட்டி இருக்குதா ஆமா அப்படின்னு கேட்கிறாய். எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கிறான். ஒரே ஒரு மகனா ஆமா சொல்கிறோம். யாரு மகன் போய் போய் அதுல பெத்தெடுத்த மகனாவே ஒரே ஒரு மகனே யாருமா ஊம்பல பாருன முதல்ல ஊம்பலன்றான். ஆனா உன்னோட பிள்ளை யாருன்னு கேட்டம்மா என்னுடைய மகனாகி ஓய் அருமை செல்வனே பெற்றெடுத்த மகன் பேர் என்ன தெரியுமா? அப்படி யாரு அபிமன்னன். ஓ அபிமன்யு ஆமாப்பா. உங்க மகன் பேரும் அபிமன்யு அபிமன்னனே மாலை தெரிவித்திருக்கிறேன். ஓ பெற்றெடுத்துக்கீங்க நான் எடுத்திருக்கிறேன். சரிம்மா அது அபிமன்னனே இருந்தாலும் என்னுடைய கணவர் எவ்வளவு கருமல் இருக்கார் இது கருணை எடுத்திருக்கிறார். சென்று பார்க்கலாமா? அப்படி